ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம் இந்த எக்கனாமிக் சீரீஸில். ஸோ இதில் நடுவில் ஒரு சின்ன ஒரு பார்ட் வந்து ஸ்கிப் ஆகிட்ருக்கோம். ஐ திங்க் ஒரு 2 to 3 பேஜஸ் ஸ்கிப் ஆகிட்ருக்கோம். நான் அதை வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, காந்தியன் தாட் ஆன் எக்கனாமிக்ஸு ப்ளஸ் வந்து என்ன சொல் திருவள்ளுவர் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து ஜவஹர்லால் நேருலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு யார் அப்படின்னா, அவர் தான் சீஃப் மாடர்ன், அதாவது சீஃப் பில்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஜவஹர்லால் நேரு சீஃப் பில்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அவர் தான் நம்மளுடைய முதல் பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறாரு. அதாவது ஹி வாஸ் தேர் இன் போஸ்ட் டில் ஹிஸ் டெத் 1964 வரைக்கும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு கிரேட் பேட்ரியாட், திங்கர், ஸ்டேட்ஸ்மேன் எல்லாமே ஓகே தான். அவருடைய வியூ ஆன் எக்கனாமிக் சோஷியல் ப்ராப்ளம் இதுதான் வந்து இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். டெமோக்ரஸி அண்ட் செக்யூலரிசம். ஜவஹர்லால் நேரு வாஸ் அ ஃபர்ம் பிலீவர். டெமோக்ரஸியில் அவருக்கு ரொம்பவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஃப்ரீ ஸ்பீச், சிவில் லிபர்ட்டி, அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னன்னா மக்களுடைய அந்த சுதந்திரம், பேச்சுரிமை, அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ஓட்டுரிமை, ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பாராளுமன்றம், மக்களாட்சி, செக்யூலரிசம் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், மதம் சார்ந்து இல்லாம இருக்கணும். இதெல்லாமே வந்து நேருவோடைய இது. ஸோ நம்ம மெயின்ஸ்ல எழுதும்போது கூட நேருஜியோடைய ஐடியாலஜிஸ்ன்னு கேட்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவர் தான் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன் அவர் கண்ட்ரி நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது இல்லையா? ஹிந்து இருக்கு, இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, புத்திசம் இருக்கு, ஜெயினிசம் இருக்கு, ஜொராஸ்ட்ரியானிசம் இருக்கு, சீக்கிசம் இருக்குது. ஸோ செக்யூலர்ன்றது எல்லா மதத்தையும் ஒரே இதுவாக ரெஸ்பெக்ட் பண்றது. பிளானிங் அப்படின்னு வரும்போது நேரு ரொம்பவே முக்கியமான ரோல் இருக்கிறாரு. ஓகேங்களா? என்னன்னா அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கே காரணம் பிளானிங். அதாவது இன்டகிரேட்டட் அப்ரோச் ஃபார் தி டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்த இது மாதிரி அவர் பண்ணியிருந்தாரு. இனிஷியேட்டிங் த டிபேட் ஆன் செகண்ட் பிளான் இன் லோக்சபா 1956. ஸோ செகண்ட் பிளான் மஹலனோபிஸ் பிளான்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதில் நேருஜியும் வந்து அதை பற்றி சில விஷயங்கள் மே 1956 பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he said the essence of planning is to find the best way to utilize all resources of manpower, of money and so on. ஓகேங்களா? He said the essence of planning is to find the best way to utilize all resources of money, I mean manpower, of money and so on. ஓகேங்களா? பிளானிங் பத்தி ஒருத்தர் ஸ்பீச் பேசியிருக்காருனாலே கண்ணை மூடிக்கிட்டு நீங்க நேருன்னு சொல்லிடலாம். Planning for Nehru was essentially linked up with industrial. See, Gandhi extreme opposite a village, Khadi, decentralization அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேருஜி இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வேணும், செல்ஃப் ரிலையன்ஸ் வேணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத்துக்கு. நேரு கேரிட் த்ரூ பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளான்டு டெவலப்மெண்ட். அவர் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், ரிசர்ச், டெக் இதுக்கெல்லாமே கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. மெனி ஐஐடி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லாம் அவருடைய பீரியட்ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஹி ஆல்வேஸ் இன்சிஸ்டட் ஆன் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ அந்த சயின்டிஃபிக் அந்த ஒரு டெம்பர் இருக்கணும்ன்றாரு. டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா என்னது அப்படின்னா, சோஷியலிசம் இஸ் அனதர் சோஷியலிசம்லயும் நேருஜியோடைய பங்கு இருக்குது. ஸோ சோஷியலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய நாட்டுக்குள்ள வருது அப்படின்னாலே அது நேருஜியோடையது தான். ஸோ நேருஜியால தான். ஹி புட் த கண்ட்ரி ஆன் த ரோட் டுவர்ட்ஸ் அ சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. பட் நேரு சோஷியலிசம் வந்து டெமோக்ராட்டிக் கேட்பாங்க. வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் நேரு சோஷியலிசம்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், வெறும் சமுதாயத்துவம் இருக்கணும்ட்டு கிடையாது, அதுல டெமோக்ராட்டிக்கா இருக்கணும். பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் பிஆர் அம்பேத்கர். அவருடைய வாழ்ந்த காலம் 1891லேருந்து 1956. இவர் ஒரு வெர்ஸ்டைல். இதுல இருக்கிறது படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்? அம்பேத்கர் அவர்கள்னா நமக்கு என்ன தெரியும்? அவர் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக அந்த சமூகத்திலிருந்தே வந்து குரல் கொடுத்தவர், நம்ம நாட்டுடைய முதல் லா மினிஸ்டர்,
சட்ட வரைவு இதுக்கு வந்து ஒரு சீஃப் இதுவா இருந்தவர், சீஃப் டிராஃப்ட்ஸ்மேனா இருந்தவர். ஸோ வேற என்ன நமக்கு தெரியும்? இவரால தான் நமக்கு வந்து ஆர்பிஐல வந்து ஆர்பிஐ அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு வந்து செட்டப் பண்றதுக்கு ஆரம்பிச்சது. அதாவது அந்த என்ன சொல்றது? இவர் வந்து ஒரு பிஹெச்டி ஒன்று பண்ணியிருப்பாரு, ஒரு தீசிஸ். அதுல இருந்து தான் வந்து நமக்கு இந்த ஆர்பிஐ அப்படின்ற ஒரு விஷயமே, இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதுல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகள்ல எல்லாம் போய் படிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரியும். இப்போ நம்ம உள்ள கதையில என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஐ செட், இவர் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஓகே. கஸ்டோடியன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சாம்பியன் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் ஸ்டேட் பிளானிங், ஓகேங்களா? சமுதாய நீதி அப்படின்றதோடைய இவர் ஒரு கஸ்டோடியன்னா என்னது, அதோடைய தீவிரமான ஒரு நம்பிக்கையாளர். சோஷியலிசம் அண்ட் ஸ்டேட் பிளானிங் இது ரெண்டுத்தையுமே அவர் வந்து ரொம்ப மதிச்சாரு. இவருடைய ரைட்டிங் ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ், இது ஒரு தீசிஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அவருக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி கிடைச்சது 1915ல. அண்ட் நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் பார்த்தோம். இப்போ நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் தீசிஸ் ஃபார் விச் ஹி வாஸ் அவார்டட் பிஹெச்டி. இதுக்கு அவருக்கு பிஹெச்டி கிடைச்சது. இவருடைய தீசிஸ் பார்த்தீங்கன்னா, his thesis was published as evolution of provincial finance in British India, a study of provincial decentralization of imperial finance. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து எப்படி வந்து எவால்வ் ஆச்சு ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத வந்து எழுதியிருக்கிறாரு, ஒரு அனாலிட்டிக்கல் பிஹெச்டி. அது பார்த்தீங்கன்னா அதில் தான் நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியான்றது ஒரு பார்ட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் அம்பேத்கருடைய தீசிஸ், இந்த ப்ரொவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா வந்து அக்செப்டட் ஃபார் எம்எஸ்சி டிகிரி இன் 1921. அடுத்து அவருடைய தீசிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. The problem of the problem of the rupee was accepted for the award of DSc degree by London School of, எந்த டிகிரி எந்த காலேஜ்ல வாங்கினாருன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி பார்த்தீங்கன்னா அவார்ட் ஆஃப் டிஎஸ்சி டிகிரி ஆஃப் பை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் 1923ல அவார்டு கிடைச்சிருக்குது. ஸோ 21ல அவர் இது பண்றாரு. இந்த 21ல அவர் இது பண்ணது, அவரோட லைஃப் லாங் அவர் லைப்ரரியில தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்றது நல்லா தெரியுது. இம்பீரியல் ஃபினான்ஸ், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி 1921. ஜஸ்ட் 2 இயர்ஸ் கேப், வித்தவுட் எனி கேப். உடனேவே என்ன ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பின்றதோடைய தீசிஸ் சப்மிட் பண்ணி டிஎஸ்சி டிகிரி லண்டன்ல வாங்குறாரு, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ மிராக்கிள். இதுல இருந்து தான் ஆர்பிஐ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு கான்செப்டுவலைஸ் ஆகுது. presented by Ambedkar in his book The Problem of Rupee, Its Origin and Its Solution அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல சொல்லியிருக்கிறாரு. The economic ideas of Ambedkar வந்து broad 4 headingsல இங்க பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மச் ஆஃப் த ஒர்க் இதுல அவர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. டியூரிங் த பீரியட் 1913 to 23 அந்த காலகட்டத்துல ஃபீல்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ்ல பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் இன்டு 3 ஸ்டேஜஸ். ஸோ நம்மளுடைய நாடு ப்ரொவிஷனல் சாரி ப்ரொவின்ஸ்ன்ற இல்லையா, ப்ரொவிஷனல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ப்ரொவிஷனல் ஃபினான்ஸ் வந்து எவால்வ் ஆகிறதுக்கு 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட்ஜெட் பை அசைன்மெண்ட் அப்படின்றாரு 1871 to 72, அதுல இருந்து 76 to 77 அந்த கான்செப்ட் பத்தி பேசியிருக்காரு. பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூ, பட்ஜெட் பை அசைன்மெண்ட், பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூ அண்ட் பட்ஜெட் பை ஷேர்டு ரெவென்யூஸ். பட்ஜெட் பை ஷேர்டு ரெவென்யூஸ் 1882ல இருந்து 83, அதுக்கப்புறம் 1920ல இருந்து 1921 இதுல தான் அவர் சொல்லியிருக்காரு. அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அதுல வந்து இது கேட்பாங்க, வாட் ஆர் த 3 எவால்யூஷன் ஸ்டேஜஸ் அம்பேத்கர் ஹாஸ் மென்ஷன்ட் இன் ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ்னு கேட்பாங்க. இன்னொரு வாட்டி சொல்ற பாருங்க, இயர் விட்டுருங்க. பட்ஜெட் பை அசைன்மெண்ட், பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூ, பட்ஜெட் பை ஷேர்டு, பகுத்த அந்த என்ன சொல்றது, பகுத்து கொடுத்த அந்த ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா தமிழ்ல தமிழாக்கம் தெரியல.
ஷேர்டு ரெவென்யூ. ரெவென்யூனா வருமானம் இல்லையா? ஸோ சம்திங் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஆர் எனிதிங் தட் இஸ் ரெவென்யூ. ஆன் ஹோல்சம் வி சே ரெவென்யூ. ஸோ ஷேர் பண்ணி அந்த ஒரு பட்ஜெட்ல கொண்டு வரது. பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூனா என்ன? ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. பட்ஜெட் பை அசைன்மெண்ட், பட்ஜெட் பை அசைன்ட் ரெவென்யூ, பட்ஜெட் பை ஷேர்டு ரெவென்யூ. இது புரிஞ்சுதா? ஸோ அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னும் போது 1918ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1918 ஓகேங்களா? அம்பேத்கர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாரு. ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமடிஸ். Citing Adam Smith's Wealth of Nation, he had made a fine distinction between consolidation of holdings, enlargement of holdings. See, இருக்கிற ஒரு ஹோல்டிங்ஸ்னா என்ன? நம்ம கையில இருக்கிற ஒரு ரிசோர்ஸ். அதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கும் என்லார்ஜ் பண்றதுக்கும் வந்து டிஸ்டிங்க்ட் இருக்குது அப்படின்றாரு. எதை எக்ஸாம்பிளா காட்டுறாருன்னா, ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் ஆஃப் நேஷன்ல அப்படின்ற மாதிரி. ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமடிஸ். நம்ம வந்து நிறைய லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ 1 ஹெக்டேருக்கு கீழே இருக்கிற லேண்டு தான் நம்ம இதுல நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் இது வந்து நம்மளுடைய லேண்ட் ஃப்ராக்மெண்ட் ஆகிறது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான சொல்யூஷனா அம்பேத்கர் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ், என்லார்ஜ்மெண்ட். நம்ம கிட்ட இருக்க லேண்ட், இதுல அவர் லேண்ட் தான் மென்ஷன் பண்றாரு. கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ், என்லார்ஜ்மெண்ட் அதை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றாரு. அம்பேத்கர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, கேஸ்ட் வாஸ் அன் அப்டக்கிள் டு சோஷியல். சமுதாய, அதாவது நம்ம ஒரு 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 ஒடுக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களால அடுத்து எப்படி மூவ் ஆகி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க எப்படி ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இட் ரிசல்டட் இன் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். என்ன பகுப்பு? ஸோ இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க இதுதான் செய்யணும், சமுதாயத்துல இவங்களுக்கு இதுதான் வேலை, இவங்க இதை விட்டு வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஹவு கேன் தி கோ ஃபார்? ஸோ அவங்களால ஒரு இண்டிவிஜுவல்னா அவங்களால அவங்க ஆக்குபேஷனை ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணிக்க முடியணும் அப்படின்றாரு. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் சோஷியல் டென்ஷன்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கேஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சோஷியல் டெமோக்ரஸி இன் இந்தியா ஆஸ் டிஸ்டிங் ஃப்ரம் பொலிட்டிக்கல். இது வந்து கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுடைய சமுதாய அந்த டெமோக்ரஸி ஒருமை. டெமோக்ரஸினா என்னது? மக்கள் என்ன சொல்ற மக்கள் ஆட்சி அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அது இல்லாம போயிடுது, சமத்துவம் இல்லாம போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோஷியலிசம். அம்பேத்கர் வந்து ஒரு சமுதாயவாதி ஓகேங்களா? சோஷியலிஸ்ட். ஹி வாஸ் அ சாம்பியன் ஆஃப் ஸ்டேட் சோஷியலிசம். அவர் என்னன்னா, அவருடைய அந்த ஒடுக்கப்பட்டது, அவருடைய பாஸ்ட் லைஃப், இதெல்லாம் தான் அவரை வந்து சோஷியலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர உந்துதலாக இருந்துச்சு. நம்ம டக்குன்னு சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹூ அமங் த ஃபாலோயிங் லீடர் இஸ் அ கிரேட் சோஷியலிஸ்ட்னு கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. அதுல காந்திஜியும் இருப்பாரு. காந்திஜியும் அஃப்கோர்ஸ் ஒரு சோஷியலிஸ்ட் தான். சோஷியலிசம்ன்ற வேர்டுக்கு உரியவர் நேரு. ஸோ நம்மளுக்கு நிறைய குழப்புவாங்க. ஸோ இதுல கேள்வி கேட்டா யார் கரெக்ட்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ ஐ மீன் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் அவர் தான் வந்து சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிகமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இது நான் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கே இப்போ தான் தோணுது என்ன பண்றதுன்ட்டு. He advocated the nationalization of all key industries and suggested state ownership of land and collective farming. He was for state monopoly of insurance business. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டேட் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் ஓகேங்களா? எல்லா கீ இண்டஸ்ட்ரீஸையுமே வந்து நேஷ்னலைஸ் ஆக்குங்க, ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் கம்பல்சரி அப்படின்ற மாதிரியும் சஜஸ்ட் பண்றாரு. அம்பேத்கர் ஒரு கிரேட் எக்கனாமிஸ்ட் கூட. நிறைய கான்ட்ரிபியூட் ஃபீல்ட் ஆஃப் லா எல்லாத்துலேயுமே இது பண்ணியிருக்காரு. அண்ட் அபவ் ஆல் அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னும் சொல்றாங்க. அடுத்து ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. அவர் வந்து 4 ஜனவரி 1892ல பிறக்கிறாரு தஞ்சாவூர்ல, தமிழ்நாட்டுல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தியரிஸ் இதிலெல்லாம் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. குமாரப்பா பார்த்தீங்கன்னா காந்தியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் வந்து என்ன சொல்றது, அதில் தான் அவர் வந்து நிறைய தியரிஸ் இது பண்ணியிருக்காரு ஓகேங்களா? காந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்தவர் இவர் வந்து ஜேசி குமாரப்பா தான். இவர் வந்து கிரீன் காந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாரு?
கருப்பு காந்தி காமராஜர், கிரீன் காந்தி வந்து ஜேசி குமாரப்பா. ஓகேங்களா? இப்போ காந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜேசி குமாரப்பா, அதாவது காந்தியோடைய அவருடைய எண்ணத்தை ஸ்ட்ராங்கா ஆதரிக்கிறது தான். வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்றது, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன் கிறிஸ்டியன் அண்ட் காந்தியன் வேல்யூ ஆஃப் ட்ரஸ்டிஷிப். ட்ரஸ்டிஷிப் அப்படின்றது காந்தியனுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நான் வயலன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ ட்ரஸ்டிஷிப் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். We have a topic here on trusteeship. It gives no quarter to capitalism. Capitalism. It gives no quarter to capitalism. However, now India experiences both casino. அதாவது ட்ரஸ்டிஷிப் அப்படின்றது என்னன்னா சொசைட்டி கிட்ட, சாரி, கவர்மெண்ட் தான் எல்லாமே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி காந்தி வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாரு. அதை தான் சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, அத வந்து இவர் குமாரப்பாவும் அத வந்து ஆதரிக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது மெட்டீரியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு கிராமத்துடைய வளர்ச்சி தான் அட்மோஸ்ட். காம்படிஷன் அண்ட் எஃபிஷியன்ஸ் இன் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இது பண்றாங்க. காந்தி அண்ட் குமாரப்பா envisioned economy focused on satisfying human needs and challenges while rooting out socio-economic conflict, unemployment, poverty and deprivation. இதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும்? டீசென்ட்ரலைஸ்டா வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ மார்க்கெட்டுக்கு எல்லாருக்குமே ஆக்சஸ் கிடைக்கணும். எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு சோஷியோ எக்கனாமிக் கன்ஃப்ளிக்ட்லேருந்து வெளியில வரணும், இந்த மாதிரி சொல்றாரு. குமாரப்பா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு அட் குஜராத் வித்யாபீத் அகமதாபாத்ல while serving as the editor of யங் இந்தியா டியூரிங் சால்ட் சத்தியாகிரகா. உப்பு சத்தியாகிரகத்துல யங் இந்தியாவுல எடிட்டரா பணியாற்றியவர் யாருன்னா குமாரப்பா. குஜராத் வித்யாபீத் அலகாபாத்ல இருக்க காலேஜ்ல எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்த தமிழன் யாருன்னு கேட்டாலும் குமாரப்பா. ஸோ குமாரப்பா எங்க இருந்தாருன்னு சொல்லி கேட்டாலும் குஜராத் வித்யாபீட். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஹி ஃபவுண்டட் ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் 1935. ஸோ கண்டிப்பாக கொடுத்துட்டு கேட்பாங்க. 4 கேள்வி கொடுத்துட்டு அதில் நடுவில் ஒரு லைன் கொடுப்பாங்க. ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் 1935 கொண்டு வராரு. அண்ட் வாஸ் இம்ப்ரிசன் ஃபார் மோர் தென் அ இயர் டியூரிங் குவிட் இண்டியா மூவ்மெண்ட். ஹி ரோட் டியூரிங் அவர் வந்து கைதாக இருந்தப்போ வந்து எழுதுறாரு எக்கனாமி ஆஃப் பர்மனன்ஸ், நிரந்தரம், நிரந்தர பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதுறாரு. ப்ராக்டிஸ் அண்ட் பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றத எழுதுறாரு. அண்ட் கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எக்கனாமி அண்ட் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு 1945ல எழுதுறாரு. செவரல் ஆஃப் காந்தி ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் என்விரான்மெண்டலிசம் பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து காந்தி அப்படின்றவர், சாரி, குமாரப்பா அப்படின்றவர் இதில் லீடிங்கில் இருக்கார். என்விரான்மெண்ட், ஓகேங்களா? அந்த விஷயத்தில் காந்தியன் தாட்டை ப்ரொமோட் பண்ணுறதில்ல. 1930 1940ஸ்ல ஹிஸ்டாரியன் ராமச்சந்திர குஹா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு குமாரப்பாவை கிரீன் காந்தின்னு அழைச்சாரு அப்படின்னா ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் குமாரப்பாவை கிரீன் காந்தியன் அப்படின்னு அழைச்சாரு. ஸோ கொஸ்டின்ல நம்மளை எப்படி குழப்புவாங்கன்னா கிரீன் காந்தியன், என்ன சொல்றது, ராமச்சந்திர குஹா இஸ் கிரீன் காந்தியன். நம்ம வந்து ஒன்றும் பாதியமா படிச்சுட்டு போனோம்னா ஓ கிரீன் காந்தியன் பக்கத்துல இது மாதிரி குஹா பார்த்தோமே, ஸோ அதுதான் ஆன்சர்னு போட்டக்கூடாது. இட்ஸ் குமாரப்பா. ஓகேங்களா? ஸோ portraying him as a founder of modern environmentalism in India. யாரு? குமாரப்பா. ஸோ பிளானிங் கமிஷனுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டு டெவலப் நேஷனல், நம்மளுடைய நாட்டோடைய கொள்கைகள், பாலிசிஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட் இதுக்கெலாம் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. சைனா, ஈஸ்டர்ன் யூரோப்போ, ஜப்பானுக்கெலாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஆன் டிப்ளமேட் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் டு ஸ்டடி த ரூரல் எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நாடு கடந்து போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் விகேஆர்வி ராவ். ஓகேங்களா? அக்கார்டிங் டு பிஆர் பிரம்மானந்தா. ஸோ பிஆர் பிரம்மானந்தா அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா த கிரேட் ட்ரினிட்டி ஆஃப் ப்ரீ இண்டிபெண்ட் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் டிஆர் கட்கில், சிஎன் வக்கீல் அண்ட் விகேஆர்வி ராவ். These scholars were imbibed with a missionary zeal and analyzed the Indian economic problems with a view to designing and propagating economic policies, program and plans to India's national advantage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு யார் விகேஆர்வி ராவ்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தில் ரொம்ப டீப் இன்ட்ரெஸ்டட். விகேஆர்வி ராவ்னா இந்த 3 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்
goods and employment and occupational distribution. ஓகேங்களா? ஆக்குபேஷனா என்னது? வேலை. ஸோ அவங்களுடைய ஆக்குபேஷனல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும். எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது? பிசினஸ் அமைக்கிறதுக்கு ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். ஃபுட், நியூட்ரிஷன் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். நாட்டுடைய வருமானம். ஸோ என்ன பிரீஃபா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவருடைய பேர் வந்து நம்ம நாட்டுடைய நேஷனல் இன்கம் அந்த ஒரு இதுல வந்து என்யூமரேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் இன் இந்தியா அதுல அவர் ஒர்க் பண்ணதுக்கு அவருடைய பேர் ஞாபகப்படுத்தப்படுது. ராவ் பார்த்தீங்கன்னா பியூப்பிள் ஆஃப் ஜேஎம் கீன்ஸ் அண்ட் ஹி ஒர்க்டு வித் காலின் கிளார்க். ஸோ இவருடைய இனிஷியலே பெருசா இருக்கு இல்லையா? விகேஆர்வி ராவ் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் was a pupil of Jenkins and he worked with Colin Clark. H.W. Singer considered V.K.R.V. Rao as the best equipped of all Keen's pupils. So, கீனுடைய இதில் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட் எக்விப்ட் ஆனவர் இந்த விகேஆர்வி ராவ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னா, டெவலப் த நேஷனல் இன்கம் கான்செப்ட் சூட்டட் டு இந்தியா அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஜெனரலி டு அனலைஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அண்ட் மல்டிப்ளையர் இன் அன் underdeveloped economy and to study the compatibility of national income of industrialized and underdeveloped country. Rao's paper on full employment and economic development was one of the earliest contribution in the field of development towards employment அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன் ஜென்ரல் வந்து யார் இவர்? விகே ஆர்வி ராவ் அவருடைய பேசிக் அவருடைய ஐடியாலஜி என்னன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அவருடைய திங்கிங் வந்து எப்படின்னா மணி மல்டிப்ளையிங், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபுட் எய்டில் இவர் என்ன சொல்லியிருக்கார்? ராவ் வாஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் கிரியேட்டிங் ஐடியா அண்ட் ஷேப்பிங் பாலிசி இந்த நான் சொன்னேன் இல்லையா நேஷ்னல் இன்கம், ஃபுட், நியூட்ரிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் தான் இவருடைய ஐடியாலஜி. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, international attack on world poverty not only through his contribution to the question of international aid and improved flow of external resources but also through his activity in the field of full just our resources poverty அதுக்கு மட்டும் அவருடைய என்ன சொல்கிறது ரிசோர்ஸை வந்து பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அதை அதிகப்படுத்துகிறதா இருக்கட்டும், அதுக்கு மட்டும் அவருடைய கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஃபீல்ட் ஆஃப் ஃபுட்டுலேயுமே இருக்குதுன்றாங்க. சப்போர்ட் ஆஃப் சோஷியலிசம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, state would control the commanding height of economy and the public sector would play an economic. ஸோ இவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டேட்டோடைய பங்கு தான், ஸ்டேட்டுடைய கை தான் ஓங்கி இருக்கணும் இந்த ஃபீல்ட் ஆஃப் என்ன சொல்கிறது எக்கனாமி அப்படின்றாரு. ஸோ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பப்ளிக் செக்டாருடைய ஆதிக்கம் தான் இருக்கணுன்றாரு. இண்டஸ்ட்ரியலைசேஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாட் இஸ் ராங் வித் இந்தியன் எக்கனாமிக் லைஃப் 1938. ஸோ இந்த கொடுத்துட்டு இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. ராவ். வாட் இஸ் ராங் வித் என்ன தப்பு, வாட்ஸ் ராங் அப்படின்றாங்களே, வாட் இஸ் ராங் வித் இந்தியன் எக்கனாமிக் லைஃப். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசன் ஃபார் லோ பர் கேபிட்டா இன்கம் அண்ட் லோ லெவல் ஆஃப் பர் கேபிட்டா நியூட்ரிஷன் இன் இந்தியா. ஏன் நமக்கு வருமானம் குறைவாக இருக்குது, ப்ளஸ் நியூட்ரிஷன் சத்து ஊட்டச்சத்தும் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அன்எக்கனாமிக் ஹோல்டிங் வித் சப் டிவிஷன்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஏதாச்சும் ஒரு சொத்து அப்படின்னு வச்சுருக்குறோன்னா அதுலேருந்து நமக்கு மணி ஜென்ரேட் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அன்எக்கனாமிக் ஹோல்டிங்ஸ்னாலையும் சப்டிவிஷன் பிளவுபட்ட நிலங்கள் அதை ஃப்ராக்மெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் அதுலேருந்து நமக்கு அவுட்கமும் கம்மியாகிட்டே தானே போகும். க்ராப்ஸுக்கு லோ லெவல் ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி இருக்கிறது, பாப்புலேஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் செக்டாரு அக்ரிகல்ச்சர் செக்டாரை அதில் நிறைய பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் செக்டார் I'm confusing you. Excess population pressure on agriculture sector due to the absence of அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார் இல்லாததுனால அக்ரிகல்ச்சரில் அதிகமாக வந்து மக்கள் சார்ந்து இருக்கிறாங்க. புரியுதா? ஆப்சன்ஸ் ஆஃப் கேபிட்டல் முதலீடு இல்லாதது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆட்டோனாமி இன் கரன்சி பாலிசி அண்ட் இன் ஜென்ரல் இன் மானிட்ரி மேட்டர்ஸ் என்கரேஜிங் ஹோல்டிங் ஆஃப் கோல்ட். இப்போ ராவ் பொறுத்த வரைக்கும் வந்து காந்தி அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து பப்ளிக் செக்டாரு கவர்மெண்ட் தான் நடத்தணும் அந்த மாதிரி ஐடியாலஜிஸ்ட் கிடையாது. ஸோ கொஷனில் நம்ம கேட்டாலும் நமக்கு புரிஞ்சுக்கணும், ராவ் வந்து
எப்படி சொல்றது? இண்டஸ்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்றாரு. அதே சமயம் பப்ளிக் செக்டாருக்கும் சப்போர்ட் பண்றாரு. ஆனா காந்தி அவர்கள் ஒட்டுமொத்தமா வில்லேஜ் இதுல தான் இருக்கணும். கவர்மெண்ட் தான் ரன் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி இதுவா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய ஐடியாலஜிக்கும் இன்னொருத்தர் ஐடியாலஜிக்கும். வில்லேஜ் கிளஸ்டர்ஸ் கிளஸ்டர்ஸ்னா என்ன? குரூப்னு அர்த்தம். ரூரல் கம்யூனிட்டி டு பி கிவன் அ வயபிள் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜ் ஷுட் ஃபார்ம் அ யூனிட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணோம். போத் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் வில்லேஜஸ் குட் டெவலப் அண்ட் தே குட் effectively generate and fashion their own development with a more meaningful participation of people. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் மல்டிப்ளையர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டர்ரிலேஷன் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் மல்டிப்ளையர் இன் அன் அண்டர் டெவலப்டு எக்கனாமி 1952ல ராவ் இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு மேக்ரோ எக்கனாமிக் தியரி வாஸ், இதுதான் அவருடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன். ஸோ ராவோடைய மேஜர் மேக்ரோ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் தியரி என்ன அப்படின்னு கேட்டால், இன்டர்ரிலேஷன் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அண்ட் மணி மல்டிப்ளையர். இவர் வந்து ஒரு திங்கரா, டீச்சரா, எக்கனாமிக் அட்வைசரா, அப்புறம் பாலிசி மேக்கரா, விகே ராவ் வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஃபாலோ பண்ணுறாருன்னா, கிரேட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜான் மேனாட் கீன்ஸ். ராவ்னாலே கீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் பில்டர். ஹி ஃபவுண்டட் 3 நேஷனல் லெவல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ். என்னென்ன? டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் growth both at டெல்லி அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் பெங்களூரில். அமர்த்தியா சென் ரொம்பவே முக்கியமானவர். நோபல் citation refers to Sen's contribution to social choice theory, development economics, study on poverty and famine, and concept of entitlements and capability development 1998. ஸோ பாவர்ட்டி அண்ட் ஃபெமைன்க்கு என்ன சொல்கிறாரு? ஒரு எஸ்ஸே இருக்கு. என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவியேஷன் 1981ல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் அ போத் தியரிட்டிக்கல் அண்ட் அன் அப்ளைடு ஒர்க். In the book, several famines have been studied in working of a general theoretical framework from an original angle அப்படின்றாங்க. He examined various meaning of poverty and drew attention to the incidence of absolute and relative deprivation அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Poverty and inequality. ஓகேங்களா? ஸோ டிப்ரிவேஷன்னா என்னது? ஒருத்தவங்க அவங்க நிலையிலேருந்து குன்றி அதாவது தாழ்ந்து தாழ்ந்து மீன்ஸ் என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்க குறைவு, அவங்களுடைய என்ன சொல்கிறது, டிப்ரைவ் ஆகிறது. என்ன சொல், கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் வேர்டு தெரியல. தாழ்ந்து ஆர் அவங்களுடைய குறையிறது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் குறையிறது, இந்த மாதிரி சொல்லலாம் எக்கனாமிக் வைஸ். ஸோ இதை பற்றி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் டெப்ரிவியேஷன். ஓகேங்களா? பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி பற்றி சென் என்ன சொல்கிறாருன்னா, மேசிவ் ஒர்க் ஆன் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியில் தான் நிறைய அவர் இது பண்ணியிருக்காரு. மேஜர் பாயிண்ட் ஹேஸ் பீன் தட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் கன்சம்ஷன் அமங் பர்சன்ஸ் பிலோ பாவர்ட்டி லைன் இஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்கமோடைய டிஸ்ட்ரிபியூஷன், வருமானம் அப்படின்றது பகுப்பு எல்லாருக்கும் எப்படி பகுந்தளிக்கப்படுது, எப்படி வந்து கொடுக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுடைய கன்சம்ஷன் என்ன, இதெல்லாமே வந்து அவர் பேசியிருக்காரு. கான்செப்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி. கேப்பபிலிட்டினா என்னது? அவங்களுடைய நீ இதுக்கெல்லாம் கேப்பபிளே கிடையாது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய தன்மை, நம்மளுடைய தரம், அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி டெவலப்டு பை சென் ஹேஸ் பீன் சைட்டட் ஆஸ் அ பெட்டர் இண்டெக்ஸ் ஆஃப் வெல்பீயிங், நலம், நம்மளுடைய நலம், தேன் கமாடிட்டிஸ் ஆர் யூட்டிலிட்டிஸ். ஸோ என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பபிலிட்டின்னு இவர் சொல்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய வெல்பீயிங், வெல்ஃபேர், நம்மளுடைய நலம் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அதுதான் தேன் கமாடிட்டிஸ், கமாடிட்டி யூட்டிலிட்டி தாண்டி நம்மளுடைய வெல்பீயிங்கை தான் அவர் இது பண்ணுறாரு. கேப்பபிலிட்டி as defined by Sen வந்து ability to transform rawish and primary goods to the achievement of well-being. என்டைட்டில்மெண்ட்னா என்னென்னா, இன்க்ளூட் கான்செப்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் லைக் ஸோ நியூட்ரிஷனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிக்கல், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட், செக்யூரிட்டி ஆஃப் ஃபுட் இன் டைம் ஆஃப் ஃபெமைன். ஃபெமைன்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ சிஸ்டம் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். என்டைட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தான் என்டைட்டில்மெண்ட். நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், வி ஆர் என்டைட்டில்டு ஃபார் ஃபுட், மெடிக்கல், ஹெல்த் கேர் இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு
ஒருத்தவங்களுடைய வெல்பீயிங்கை சொல்லும் அப்படின்றாரு. சாய்ஸ் ஆஃப் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காரு. வேர் ஹி ஆர்கியூட் தட் இன் லேபர் சர்ப்ளஸ் எக்கனாமினா வேலையாட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் ஜென்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கம் cannot be increased at the initial stage by adaptation of capital. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து cannot be increased at the initial stage by adaptation of ஸோ அப்போ நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, நிறைய முதலீடு போட்டால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்றது இனிஷியலாக நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? Conclusively, Amartya Sen பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஜஸ்ட் அன் எக்கனாமிஸ்ட் இஸ் அன் எத்திக்கல் ஃபிலாசபர். அவர் ஒரு எத்திக்கல் ஃபிலாசபர் இருக்காரு. ஹி இஸ் அ லவர் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஹியூமனிஸ்டாக இருக்காரு. ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் புவர் வியூவிங் தெம் புவர், அதாவது புவர் ஒரு ஏழை மேலே ஒரு நல்ல ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இவங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்வாதாரம் வந்து மேம்படலை அப்படின்றதெல்லாம் அவர் வியூ பண்ணியிருக்காரு. Viewing them not as an object or pity requiring charitable handout, but as disempowered folk needing empowerment, education, health. ஸோ இந்த என்டைட்டில்மெண்ட் இது எல்லாமே கிடைக்கணும் அந்த புவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வெறும் பாவப்பட்டவங்களா தான் அவர் பார்க்கல அவங்கள. folks needing empowerment, education, health, nutrition, gender, equality, safety net in times of distress, all are need to empower people அப்படின்றாரு. ஸோ கன்க்ளூஷன் பாருங்க, என்ன இதில் அப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, சில இந்தியன் திங்கர்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ என்னென்னலாம் விஷயங்கள், எனர்ஜி பார்த்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்த லெசனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் வீடியோ இருக்கும், ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். பிரேக் எடுக்கணும்னா பாஸ் பண்ணிவிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வி கேனாட் ஹாவ் அ என்ன சொல்கிறது, இதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. நானும் வந்து பாஸ் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் உங்களுக்கு கண்டினியூட்டியாக தான் இருக்கும். So let's begin this chapter. Indian economy before and after independence. Freedom is never dear at any price. It is the breath of life. What would a man not pay for living? அப்படின்றது டெய்லர் காவன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலனியல் பீரியடில் எப்படி வந்து பிரிட்டிஷ் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஸோ காலனியலிசம் அப்படின்றது என்னென்னா பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ரிலேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் ஆஃப் விச் one is the ruler and other is a economy. So sorry, I mean which one is the ruler and other is colony அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து காலனியல் பீரியடில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படி மாறுச்சு, இது இனிஷியல் ஸ்டேஜ், இதெல்லாம் ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்கலாம். இந்தியா சீ ரூட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா டு யூரோப் ஸ்டார்டட் ஒன்லி ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் வாஸ்கோ டாகாமா தான் வந்து கேலிக்கட்டில் வராரு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா May 20, 1498 வராரு. Portuguese had traded in Goa as early as 1510. 1601 தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வராங்க. அண்ட் இங்கிலீஷ் பிகேன் த ஃபர்ஸ்ட் இன்ரோட் இன்டு தி, அப்போ தான் அவங்க வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. 1614 1614 வந்து தாமஸ் ரோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பர்மிஷன் வாங்கிடுறாரு ஜஹாங்கீர் கிட்ட ஃபார் செட்டிங் அப் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஸ்லோலி மூவ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வராங்க, தென் வந்து இங்கிலீஷ் வராங்க, தென் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு, டேன்ஸு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஞ்சு வருவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் பீரியட். Before the advent of British, Indian practically lived in village. The economy of the village was self-sufficient, but under the British rule only industries were allowed to develop. These economic and organization change brought down the economic condition of Indians. All the problems
are chiefly related with health, housing, child and women welfare and labor recreation. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்போ இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து வில்லேஜுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ 100 இயர்ஸ் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசி பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு வழியா வந்து எண்டுக்கு வருது. ஆனா, பிரிட்டிஷ் பார்லிமென்ட் கையில வந்து அந்த பவர் போயிடுது. 1858 பிரிட்டிஷ் பார்லிமென்ட் பாஸ்ட் அ லா த்ரூ விச் த பவர் ஆஃப் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் கிரவுன் முடியாட்சிக்கு வந்து மாறிடுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு பிரிட்டிஷ் கிரவுன் பார்த்தீங்கன்னா, டிட் நாட் மெட்டீரியலி ஆல்டர் த சிச்சுவேஷன். ஸோ இது மாறுனதுனால ஏதாவது மாறுச்சான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஸோ பிரிட்டன் பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ஓவரால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக தான் இது பண்ணாங்க. எதுவுமே நமக்கு வந்து நல்லதே கிடையாது. ஸோ இவங்களுடைய ஹோல் பீரியட வந்து இதுவா 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. மெர்ச்சன்ட் கேபிட்டல், பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல். பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 1757 இருந்து 1813 வரைக்கும். இவங்களுடைய என்ன மோட்டிவா இருந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் பை மொனோபொலி. மொனோபொலினா என்னன்னா, ஒருத்தர் ஒரே ஒரு கடை தான் இருக்கணும். ஒரே ஒருத்தவங்களுடைய பிசினஸ் தான் நடக்கணும்னு சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு சோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வி ஹேவ் ரெக்ஸோனா, லக்ஸு. ஸோ அந்த மாரி நெறைய பிராண்ட் இருக்கும். நம்மளால வந்து போய் மார்க்கெட்ல வி கேன் ஹேவ் த சாய்ஸ் ஆஃப் இது ஸோ எது வேணுன்ற சாய்ஸ் இருக்கும். பட் மொனோபொலின்னு சொல்லும்போது வெறும் நம்ம நாட்ல வெறும் லக்ஸ் மட்டும் தான் அலவுட் அப்டின்னா, அதுதான் மொனோபொலி ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளுடைய நாட்ல வந்தாங்க. டியூரிங் திஸ் பீரியட் இந்தியா பார்த்தீங்கன்னா, கன்சிடர்ட் அஸ் த பெஸ்ட் ஹண்டிங் கிரவுண்ட். நல்ல வளமா இருந்துச்சு. அவங்களுக்கு அதே சமயம் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம உருவாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு அதுக்கு ரொம்ப இந்தியா வந்து தோதா பட்டுச்சு. When Bengal and South India came under political shake of East India Company in 1750s and 1760s, அவங்களுடைய அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லும்போது, இப்போ நான் அது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாபமா ஏற்பட்டு, அது மோனோபொலி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க. கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சீடட் இன் ஜெனரேட்டிங் ஹியூஜ் சர்ப்ளஸஸ் விச் வர் repatriated to England and the Indian leaders linked the problem. இத வந்து லேண்ட் ரெவென்யூ வித் தட் ஆஃப் ட்ரெயின். ஸோ நம்மள வந்து ட்ரெயின் பண்றாங்க. சுரண்டறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ கரப்டட் ஆஃபீசர்ஸ் தான் இருந்தாங்க. நேர்மையாவும் இல்ல. அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். மெர்ச்சன்ட் கேபிட்டல் போய் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். 1830லேருந்து 13லேருந்து 1858 வரைக்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இந்தியா பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸோடைய மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்போ வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல ரொம்ப ஒரு பெரிய அச்சீவர்ஸா இருந்தோம் இந்தியா ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு நம்மளுடைய இத வந்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு இது பண்ணிட்டு, அவங்க அதுல வந்து மார்க்கெட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாஸ் ரா மெட்டீரியல் வேர் எக்ஸ்போர்ட்டட் டூ இங்கிலாந்து அட் லோ பிரைஸ். ஸோ அதுதான். நமக்கே திருப்பி அத ஹை பிரைஸ்க்கும் விக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இந்தியன்ஸ் இது வழியா எக்ஸ்ப்ளாய்ட் ஆனாங்க. ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அ தள்ளி போடப்பட்டுச்சு. ஸோ அவங்கள அதுவும் ஐ மீன் நடக்க விடாம பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபினான்ஸ் கேபிட்டல் 3 ஃபேஸ் இதுதான். 19த் செஞ்சுரி அந்த காலகட்டத்தில டில் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா, finance imperialism began to entrench itself through managing agency firms, export-import firms, exchange banks, and some export of capital அப்படின்ற மாரி இருந்துச்சு. பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுல? ரெயில், ரோட், போஸ்டல் இதெல்லாம் நமக்கு தானே நல்லதுக்கு தானே நெனைப்பீங்க. இதெல்லாமே அவங்களுடைய பெனிஃபிட். அவங்களுடைய நாட்டுக்கு வந்து ஒரு லிங்கேஜ் கொண்டு போறதுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கா இருக்கட்டும், இதுக்கு தான் வந்து முக்கியமா ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம், லிமிட்டட் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் பை பிளண்டரிங் இந்தியன் கேபிட்டல். நமக்கு வச்சே நம்மளதே இது பண்ணியிருந்தாங்க. ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா, unimaginable as well as uneconomic. It led British. Okay, the poor Indian taxpayers had been compelled to finance for the construction. So poor Indian taxpayer வந்து உங்களுக்கு தானே நாங்க ரயில்வே இது பண்றோம், நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி burden வந்து அதிகரிச்சிட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பவர் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு த பிரிட்டிஷ் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1858க்கு வருது. ஸோ இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டு வருது. இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் சீஃப்லி ஹேண்ட் வீவ்டு காட்டனாக இருக்கட்டும், சில்க் ஃபேப்ரிக், கேலிகோஸ், ஆர்டிஸ்டிக் வேர்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு, வுட் கார்விங். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, டிட்டோரியரேட் ஆயிட்டே வந்திருக்குது. ஸோ நெறைய டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசியா இருக்கட்டும், கவர்மெண்ட்டோடைய பர்பஸ்ஃபுல்லி நம்மள வந்து இது பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பாலிசிஸ் எல்லாம்.
ஸோ டிஸப்பியரன்ஸ் ஆஃப் நவாப்ஸ் அண்ட் கிங்ஸ் தேர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட். இந்தியன் ஹேண்டிகிராஃப்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்ல வராங்க.